ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் தான். இட்ஸ் அ பேட்டர்ன். மைண்டில் வந்து ஒரு பேட்டர்ன். ஒரு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சனாதன தர்மத்தை பற்றி நான் தப்பாக பேசலை, சரியாக தான் சொன்னேன்னு சொன்னாரா? ஒரு 3 மாதம் சொன்னார். என்னாச்சுன்னா விளைவு என்னாச்சுன்னா, இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி மொத்தமாக இந்தியா முன்பு கை கட்டி தலை குனிந்து நின்று கொண்டிருக்கின்றார். கிளிப்பிள்ளையை சொல்வது போல இல்லைல்ல, நான் சொன்னது சரிதான், சனாதன தர்மத்தை ஒழிப்பது தான் இலக்கு, என் பதவியே போனாலும் பரவாயில்ல, நான் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன். அதனுடைய வெளிப்பாடு தான் நிதிஷ்குமார் இந்த இந்தி கூட்டணியில் ஸ்டாலின் அவர்களையும் டிஆர் பாலு அவர்களையும் உட்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிச்சுட்ருக்கோம். 2 பேரும் ஹிந்தி படிச்சுட்டு வாங்கடா. அந்த ஏதோ ரகுதாத்தான்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ஹிந்தி அந்தளவுக்கு தெரியாது, ரகுதாத்தான் இன்டர்நெட்டில் வருது. அந்தளவுக்கு மோசமாக 2 பேர் போய் உட்காந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா நிதிஷ்குமார் ஐடியா பண்ணிட்டார், இப்படி திட்டினாச்சும் இவங்களை வெளியே அனுப்பிடலாம். இவங்களை நம்பி நம்ம 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துடும். இந்த வர்ற 30-40 சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு தெரிந்தவரை இட்ஸ் அ கான்ஸ்பிரசி பை நிதிஷ்குமார் டிஎம்கேவை வெளியே அனுப்புகிறேன். இந்த மாதிரி ஆனால் டிஎம்கே எப்படின்னா, எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் நாங்கள் போக மாட்டோம், பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம், சீட்டை பிடிச்சிட்டோம், நீங்கள் என்ன தான் பண்ணாலும் 2024 இந்தி கூட்டணி வரைக்கும் நாங்கள் ஒட்டிக்குப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஹிந்தியை வைத்து அரசியல் பேசியவர்கள் இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி கிளாஸ் எடுத்து வாயை துறக்காமல் 2 பேர் உட்காந்துருக்காங்க, ஸ்டாலின் அவர்களும் டிஆர் பாலு அவர்கள். இன்னைக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் எங்கே கொண்டு நிறுத்த போகிறாருன்னா, அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்டு தான், அதை நான் மாற்ற போகிறது இல்லை, இது பேட்டர்ன் அவருக்கு. அடுத்த 3 மாதம் கழிச்சு இதனுடைய விளைவை பார்ப்பீங்க. இதனுடைய விளைவு 2024 பாராளுமன்ற தேர்தல். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடலில் வீசணும்னு முடிவில் இருக்கார். இது எப்படின்னா, இந்த வடிவேல் காமெடி வரும், ஒரு 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 கிளாக் உடஞ்சி போயிடும், ஒரு பெரிய கடிகாரம், என்னடா உடச்சிட்டிங்களா பாரு அண்ணே, 400 வருஷம் அப்போ கடிகாரம் அண்ணே. உடனே வடிவேல் சொல்லுவோம், அப்பா நான் கூட புதுசுன்னு நினச்சேன் அப்படின்னு. அந்த மாதிரி திமுக என்கின்ற 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் இதை உடைத்து சுக்குநூறாக பீஸாக ஆக்கி இவர் கடலில் எரிவதற்காக வந்திருக்கார், வடிவேல் காமெடி போல. அதனால் அவர் தொடர்ந்து சொல்லட்டும், அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது. ஏன்னா திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு.